சப்பாத்திக்கு ஒரு ஈஸியான டேஸ்டியான ஒரு டிஷ்ஷு பார்க்கலாமா? அதுக்கு ஆனியனை நீட்ட வாக்கில் இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். ஆயில் ஊற்றிட்டு நம்ம அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வதக்குறது தான் இதுக்கு மெயினான விஷயமேங்க. நல்லா வதக்கிக்கிட்டிங்கன்னா அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதோட ஒரு தக்காளி, நீங்கள் நிறைய வெங்காயம் போட்டு ஒரு தக்காளி போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் இங்கே ஒரு 5 வெங்காயம் சின்னது தான் நீட்ட வாக்கில் வெட்டி வச்சு வதக்கியிருக்கேன். அதோட ஒரு தக்காளி கொஞ்சமாக போட்டு இதையும் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ஒரு சேர வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா நல்லா வதங்குனுச்சுனா தான் நல்லாயிருக்கும். அந்த தக்காளி வாசமெல்லாம் போய் இதோட அது ஒன்று சேரும்போது நம்ம இதில் கரம் மசாலா தூள்ஸ்லாம் போட்டுக்கலாம். அதுக்கு சகப்புத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிட்டு, உப்பு தேவையான அளவு போட்டுட்டு, இது 3த்தையும் போட்டு நல்லா ஒரு சேர கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம தேவையான அளவு இதில் தண்ணியும் ஊற்றி அதை கொஞ்சம் கொதிக்க விட்டு எடுத்தோம்னா ஒரு சூப்பரான இது வேணும். இதில் நம்ம என்ன மசாலா வேணால் போடலாம். இதில் கரம் மசாலா வேணாலும் எக்ஸ்ட்ரா நீங்கள் இதில் போட்டுக்கோங்க. நான் இங்கே கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு அதில் கொஞ்சம் வதங்குற அளவுக்கு கொதிக்கிற அளவுக்கு லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதை மூடி போட்டு வேக வச்சுருங்க. இங்கே நான் வந்துட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான வெங்காயம் தக்காளி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சப்பாத்திக்கு ஒரு டேஸ்ட்டாக செஞ்சிடுறேன். ஒரு ஈஸியான டிஷ்ஷாக அது உங்களுக்கு இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரணும். இது மெயினான விஷயமே, கொதிக்கணும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் எடுத்து போடுங்க.